ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் மருமகள் இல்லம் அம்பரீஷாஸ் கிச்சன். லாஸ்ட் வீக் நான் போட்ட வீடியோவில் பார்ட் 1 ஓடி முடிச்சிருந்தேன். சென்ட் தாமஸ் மவுண்டில் திருவிழா நடந்த அந்த திருவிழா கடை வீடியோ ஓடி நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஸோ பார்ட் 2வில் பார்த்தீங்கன்னா திருவிழா கடையில் நாங்கள் என்னென்ன வாங்கினோம், எப்படி என்ஜாய் பண்ணவங்க வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவிழா கடையில் பார்த்திங்கன்னா பெருசாக திங்ஸு டாய்ஸ் அப்படின்லாம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ டாய்ஸ் வச்சு விளையாட நம்ம வீட்டில் இன்னும் குட்டீஸ் வரல. ஸோ நாங்கள் சும்மா வாங்கி சாப்பிட்டு அப்படி தான் என்ஜாய் பண்ணோம். டாய்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பையனுக்கு ஒரு சின்ன டிராக்டர் மட்டும் வாங்கியிருந்தேன். அவனுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் டாய்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், வச்சு உருட்டிகிட்டே இருப்பான், சின்ன ஸ்கூட்ரு மாதிரி பஸ் மாதிரிலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் மாதிரி வச்சுருந்தாங்க, அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவனுக்கு மட்டும் அது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். மற்றபடி எந்த திங்ஸுமே வாங்கல, சும்மா சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கதை பேசிட்டு தான் வந்தோம். திருவிழா கடைக்குள்ளே என்ட்ரி ஆகுமே பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் சிக்கினது ஸ்வீட் கார்ன் கடை தான். சரி, ஓகே, நம்ம வாய்க்கும் ஏதாவது மசாஜ் கொடுத்துட்டே நடந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸ்வீட் கார்னை வாங்கி நல்லா கொறிச்சிக்கிட்டே திருவிழா கடை லாந்த தொடங்கிட்டோம். நான் சின்ன பிள்ளையில் பார்த்திங்கன்னா திருவிழா கடைக்குள்ளே போயிட்டாலே எங்கள் அம்மா ஒரு பக்கம் எங்கள் ஆச்சி ஒரு பக்கம் கரகரகரன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு போவாங்க. ஏன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன், அதை வாங்கி தாங்க, இதை எவ்வளோ வாங்கி தந்தாலும் எனக்கு வந்து தீராது, அந்த மாதிரி ஆள்னா. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் என்னதாவது வாங்கிக்கோ, எவ்வளோ தூரம் திருவிழா கடைக்கு வந்திருக்கோன்னு சொன்னால் கூட இங்கே என்னத்தை வாங்குறதுக்கு இருக்குது, பல வருஷமாக திருவிழா கடை பார்த்துட்டு இருக்கோன்னு பெருசாக எதுவுமே வாங்க தோணலை. சின்ன பிள்ளையில் பாசி வாங்கவா வளையல் வாங்கவான் இருந்த மைண்டு போய் இப்போ எங்கே என்ன சாப்பிட்லாம், திருவிழா கடையில் என்னென்ன வச்சுருக்கா, என்னென்ன வாங்கி சாப்பிட்லாம், அந்த மாதிரி மைண்ட் செட் மாறிட்டு எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காடை முட்டை ஃப்ரை வாங்கி சாப்பிட்டோம். காடை முட்டையில் பார்த்திங்கன்னா ஏதோ மயோனஸ்லாம் ஊற்றி கலர்ஃபுல்லாக என்னமோ கொடுத்துருந்தாரு. சரி பரவாயில்ல, வாங்கியாச்சு, நல்லா தான் இருக்குன்னு சொல்லி அப்புக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்வா கடைக்கு வந்துவிட்டோம். அல்வாவை பார்த்தா நம்ம கை சும்மா இருக்குமா, கொஞ்சம் தாங்கலேன் டேஸ்ட்டு பார்க்குறதுக்குன்னு தெரியாமல் வாங்கிட்டேன். சரி டேஸ்ட்டு பார்த்தாச்சு, கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும், நல்லா இருந்தோ இல்லையோன்னு சொல்லி ஒரு 50 கிராம் வாங்கிட்டு வந்தாச்சுது. ஸோ அல்வா பார்த்திங்கன்னா ரோட்டில் நிற்கிறோம், அதெல்லாம் யோசிக்கலாம், ஆன் த ஸ்பாட்லேயே பிரித்து சாப்பிட்டாச்சு, நமக்கு அல்வா தான் முக்கியம்னா. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு இது. திருவிழா கடையில் பார்த்திங்கன்னா எதுவுமே ரொம்ப ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ண மாதிரியே இல்லை, எங்கே பார்த்தாலும் ரொம்ப கூட்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் மவுண்ட் மலை எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. ஆக்சுவலாக திருவிழா கடை எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா பேட்ரிஷியன் சர்ச்சுக்கிட்ட தான். ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த மலைக்கு மேலே எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள், கொடி மரம்லாம் சூப்பராக தெரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கடையில் போய் லைட்டாக பாசி பார்த்துட்டு வரலான்னு போன கேப்பில் பார்த்திங்கன்னா இவர் சிப்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு பெருசாக இந்த சிப்ஸ் எல்லாம் அவ்வளோ பிடிக்காது, எனக்கு ஒன்லி இந்த அல்வா ஸ்வீட் ஐட்டம் தான் ரொம்ப இஷ்டம். பட் இவங்களுக்கு இந்த மாதிரி சிப்ஸு பிடிக்கும்னு போய் வாங்கிட்டு வந்தாங்க. பட் அதுவும் நல்லா இருந்துச்சு, நல்லா சுட சுட போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்நாக்ஸ் பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. அல்வா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் அவங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து கொடுத்தேன். அதனால் எனக்கு சிப்ஸு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தனால நான் எண்ணி கொடுப்பேன், நீ எனக்கு கொஞ்சம் தானே அல்வா கொடுத்தேன்னு சொல்லி இந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்து. அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது, நமக்கு ஸ்நாக்ஸ் தான் எப்போதுமே பிரச்சனையாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப போர் ஆகிட்டு. ஏன்னா நம்ம ஊராக இருந்தால் யாராவது தெரிஞ்சவங்களாவது இருப்பாங்க, 2-3 கதையை பேசிட்டு அதெல்லாம் என்னடா பண்ணுறது, 2 பேரும் சேர்ந்து இப்படி சுற்றிட்டு இருக்கோமேன்னு அப்படி வாய் பார்த்துட்டே கொஞ்ச நேரம் சுற்றினோம். சரி அப்படி வீட்டுக்கு நைஸாக கிளம்பலான்னு பார்க்க நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான டெல்லி அப்போலாம் நம்ம கண்ணில் பட்டுச்சுது. ஆக்சுவலாக நான் இதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாளுன்னு இல்லை, ரொம்ப மாத கணக்காகவே ஆச்சுது. எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பொருட்காட்சியில் இதை வச்சுருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி ரொம்ப நாள் கழித்து நம்மளுடைய ஃபேவரட் ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லி ஆளுக்கு ஒவ்வொரு டெல்லி அப்பளமும் வாங்கி அழகாக சாப்பிட்டுட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா டெல்லி அப்பளத்தில் ஒவ்வொரு மாதிரி மசாலா போடுவாங்க. எனக்கு இந்த மசாலா டேஸ்ட்டு பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி ட்ரை மேங்கோ டேஸ்ட் இருந்துச்சு, புளிப்பாக இருந்த மாதிரி இந்த மசாலா. அதுக்கு எம்டி அப்பளம் கொடுத்துருந்தா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, வாங்கியாச்சு, நமக்கு வாயில் போட்டு நறுக்கு புறுக்குன்னு கடிக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னு வாங்கி அப்படி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்படி தான் நாங்கள் திருவிழா கடை சுற்றி பார்த்தோம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மருமகள் இல்லம்ங்க என்னோடய யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.